கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அங்கே எரேமியாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1-5 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இதிலே 5வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே, இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுடனே சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்திலே ஆழமான கருத்துகள் இருக்கிறது, ஆழமான ஆலோசனைகள் இருக்கிறது. ஆனால் சிறிய அதிகாரம். இந்த பாரூக் என்பவன் யார் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கனுடைய உடன் வேலையாள். நம்முடைய பழக்க வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென எரேமியானுடைய செக்ரட்டரி என்று சொல்லலாம். எரேமியா வல்லமையான தீர்க்கன், கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை. ஆனால் மக்களாலே அங்கீகரிக்கப்படாத ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களும் பாடுகளும் நிந்தைகளும் பட்டினி அனுபவித்தவர். அவனுடைய உடன் ஊழியக்காரனை இதை அனுபவித்திருக்க வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பாரூக் என்பவன் மிகுந்த சோர்ந்து போனான். இந்த பகுதியை நான் வாசித்த போது 4 குறிப்புகளை நான் கற்றுக்கொண்டேன். முதலாவது என்ன? இந்த பாரூக் என்பவன் அவன் சொல்லுகிற அந்த புலம்பலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை கம்ப்ளைண்ட் என்று சொல்லலாம். அங்கே எரேமியா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்கிறாய். ஆகவே இந்த மனிதன் மனதிலே அவன் புலம்புகிறதை ஆண்டவர் அறிந்திருந்தார். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள், முறுமுறுப்புகள் அல்லது அங்கே ஏக்கங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். 2வதாக, இப்படி சஞ்சலத்தாலே புலம்புகிற அந்த மனிதன் மேலே ஆண்டவர் கரிசனை உள்ளவராயிருந்தார். எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். எரேமியா என்கிற தீர்க்கன் வழியாக தேவனாகிய கர்த்தர் பாரூக்கோடு நேரடியாய் பேசுகிறார். பாரூக்கு என்பவனுடைய பெயரும் ஆண்டவருக்கு தெரியும். அவன் யோசிக்கிற நிலைகளும் தெரியும். இவனுடைய மனநிலையும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பின் மனநிலையை பாருங்கள். இவனோ புலம்பினான். ஆனால் யோசேப்போ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவரோ நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறார். 3வதாக, இந்த எரேமியா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசித்தால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை கன்சிடர் பண்ணும்படியாக அழைக்கிறார். அதை இன்னொரு கோணத்தில் சொல்லவிட எச்சரிப்பாக சொல்கிறார். 5வது வாக்கியத்தை பாருங்கள். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே என்று சொன்னார். அருமையானே, ஒருவேளை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே, சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேடி இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான ஒரு தேவைகள் சந்திக்கப்படுகிறதை வாஞ்சித்திருக்கலாம், அல்லது ஒரு பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய நிலையை அவன் யோசித்திருக்கலாம், அல்லது ஒரு கிரேட் பொசிஷனை அவன் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடாதே என்று சொன்னார். கர்த்தருக்காக நீ பெரிய காரியங்களை தேடுகிறது தவறல்ல. ஆனால் நமக்காக பெரிய காரியங்களை தேடுகிறது தவறு. என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அன்றிலிருந்து என்னுடைய ஊழிய போங்குகள் மாறியது, என்னுடைய ஊழியத்தின் அணுகுமுறை மாறியது. ஆகவே எனக்காக, உங்களுக்காக நாம் பெரிய காரியங்களை செய்தால் அது தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதலாவது அவனுடைய புலம்பலை சொன்னேன், அவன் மேல் ஆண்டவர் வைத்த கரிசனையை சொன்னேன். 3வதாக அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பை சொல்கிறார். நீ உனக்காக பெரிய காரியங்களை தேடுகிறாயோ, தேடாதே. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை உங்களை சந்திக்க ஆண்டவர் திட்டமிடுகிறார். இதற்கு உங்கள் பதில் என்ன? 4வதாக, இந்த மனிதனோடு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அங்கே எரேமியா 45ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். இதோ மாம்சமான யாவர் மேலேயும் நான் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஆனால் அதே சமயத்திலே அவர் சொல்கிறார் 4, இதோ நான் கட்டினதையே நான் இடிக்கிறேன், நான் நாட்டினதே நான் பிடுங்குகிறேன், இந்த முழு தேசத்துக்கு இப்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல்லி என்றார். அருமையானுள்ளே, கொள்ளை பொருள் என்றால் யுத்தத்திலே ஜெயத்தினால் வருகிற பெரிய ஒரு ஐஸ்வர்யம். ஆகவே இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம் என்ன? அவன் எங்கு போனாலும் அவனுடைய வாழ்வை, அவனுடைய உயிரை, அவனுடைய ஜீவியத்தை ஆண்டவர் கொள்ளை பொருளாக தருகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை இந்த மனிதனோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அநேக சமயங்களிலே பாரூக்கை போல புலம்பி விடுகிறோம். பாரூக்கை போல எங்களுடைய எதிர்காலத்துக்காக பெரிய காரியங்களை திட்டமிட்டு ஆயத்தம் பண்ணி சபதரிக்க முற்படுகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை அறிந்தவர், எங்கள் உள்ளத்தின் எண்ணங்களை அறிந்தவர். எங்கு தேசங்களிலோ அல்ல எங்கு போனாலும் பிரச்சனைகளும் தீங்கு வந்தாலும் நாங்கள் போகிற இடங்களிலே எங்கள் ஆத்துமாவை, எங்கள் ஜீவனை எங்களுக்கு கொள்ளை பொருளாய் தருவதாக வாக்குறுத்தீரே, அந்த உடன்படிக்கைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.